सुप्रभात बच्चों, कैसे हैं बच्चों। हम प्रीवियस क्लास में हरिहर काका सप्लीमेंट्री बुक से यानी अपने संचयन किताब से, जैसे इंग्लिश में हम तो सप्लीमेंट्री कहते हैं ना, सप्लीमेंट्री बुक में से फर्स्ट स्टोरी वो हमने लास्ट क्लास में प्रीवियस क्लास में देखा था। एंड दिस इज अ पार्ट 2 हरिहर काका। पार्ट 1 में मैंने अप टू पेज 4 में यहाँ तक कंप्लीट किया था। पेज 4 में सेकेंड पैराग्राफ कंप्लीटेड हो गया, तो अब उसका पार्ट 2 में तो उसके कंटिन्यू करते हैं। विल कंटिन्यू द लेसन, सेम लेसन एज अ पार्ट 2 वीडियो। ओके, एज यूजुअल यहाँ पे कुछ इम्पॉर्टेंट वोकैबुलरीज का मीनिंग यहाँ पे लिखा है, तो इसे पेंसिल से अंडरलाइन करके लिख लेना, ठीक है। हरिहर काका के तीनों भाइयों ने, यानी हम फोर्थ पेज नंबर 4 में फर्स्ट पैराग्राफ वी हैव कंप्लीटेड, तो अब हमें सेकेंड पैराग्राफ से देखते हैं। विल कंटिन्यू फ्रॉम दैट सेकेंड पैराग्राफ, पेज नंबर 4। हरिहर काका के तीनों भाइयों ने अपनी पत्नियों को यह सीख दी थी कि हरिहर काका की अच्छी तरह सेवा करें। हरिहर काका और அவங்களுடைய 3 பிரதர்ஸும் அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, என் தம்பியை, அவருடைய எல்டர் என்ன சொல்கிறாரு, என் தம்பியை, யங்கர்ஸ் 2 பேருமே எங்கள் அண்ணனை அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, அவரை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவருக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க 3 பிரதர்ஸுமே, ஹரிஹர் காக்காவை தவிர மீதி இருக்கக்கூடிய 3 பிரதர்ஸும் அவங்க ஒய்ஃப் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போகிறாங்க। हरिहर काका की अच्छी सेवा करें, समय पर उन्हें नाश्ता खाना दें। ऑन दी टाइम, करेक्டான டைமில் அவங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க। किसी बात की तकलीफ ना होने दें, எந்த ஒரு குறையும் அவருக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க। कुछ दिनों तक वे हरिहर काका की खोज खबर लेती रही। கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க। फिर उन्हें कौन पूछने वाला, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே தோட்டத்துக்கு விவசாயம் பண்ண போயிட்டாங்க அப்படின்னா, விவசாய பூமிக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த அவங்களுடைய ஒய்ஃப் அவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு யாருமே, கேள்வி கேட்க யாருமே இல்லை। அந்த 3 பிரதர்ஸோட 3 ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, 3 பிரதர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஒய்ஃப் இருப்பாங்க। அவங்கள கேட்க ஆள் இல்லாதனால टहर चौका लगाकर पंखा झलते हुए अपने मर्दों को अच्छे अच्छे व्यंजन खिलाती। அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நல்ல व्यंजन அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நான் எழுதியிருப்பேன் மீனிங்கு। व्यंजन அப்படின்னா ஃபுட்டு। व्यंजनனா கான்சனன்ட்னு ஒரு மீனிங் இருக்குது, ஃபுட்டுன்னு ஒரு மீனிங் இருக்குது। நல்ல ஃபுட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க। हरिहर काका के आगे तो बची कुची चीज़ें आती। बची कुचीना लेफ्ट ओवर, अदा मिच्चम मीदी என்ன இருக்கோ அதை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க। कभी कभी तो हरिहर काका को रूखा सूखा खाकर ही संतोष करना पड़ता। சில நேரம் பார்த்தோம்னா அவர் அந்த காஞ்சு போனது, தீஞ்சு போனது, அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிட்டு அவர் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு। अगर कभी हरिहर काका की तबीयत खराब हो जाती तो वह मुसीबत में पड़ जाते। ஒருவேளை அவரோட உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும்। என்ன அப்படின்னா, इतने बड़े परिवार के रहते हुए भी कोई उन्हें पानी देने वाला तक नहीं। இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருந்தும் அந்த பெரிய ஃபேமிலியில் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன ஆச்சு ஏதுன்னு விசாரிக்கவும் ஆள் இல்லை, ஒரு தண்ணி கொடுக்க கூட யாரும் ஆள் இல்லை। सभी अपने कामों में मशगूल बच्चे या तो पढ़ लिख रहे होते या धमा चौकड़ी मचाते। பெரியவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் படிக்கிறேன் எழுதுறேன் இல்லை விளையாடுறேன் அப்படின்னு பிஸியாக போயிடுறாங்க। मर्द खेतों पर गए रहते। அந்த 3 பிரதர்ஸும் பார்த்தோம்னா, ஹரிஹர் காக்காவை தவிர மீதி இருக்கக்கூடிய 3 பிரதர்ஸும் தோட்டத்துக்கு விவசாயம் பண்ண போயிடுறாங்க। औरतें हाल पूछने भी नहीं आती। எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க கூட அவங்க பிரதர்ஸோட ஒய்ஃப் யாருமே வரமாட்டாங்க। दालान के कमरे में अकेले पड़े हरिहर काका को स्वयं उठकर अपनी ज़रूरतों की पूर्ति करनी पड़ती। தாலான்னா அந்த ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ரூமில் அவர் என்ன பண்ணுவார்,
அந்த அவருக்கான தேவைகள் தண்ணி குடிக்கணுமோ இல்லை ஏதாவது சாப்பிட போகணுமோ அவரே எந்திரிச்சு போய் கஷ்டப்பட்டு என்ன வேணுமோ அவரே பண்ணிக்குவார். ऐसे वक्त अपने पत्नियों को याद करके हरिहर काका की आंखें भर आती. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் அவருடைய இறந்து போன 2 ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, 2 ஒய்ஃபும் இறந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்கள நினச்சி அவர் கண்ணில் தண்ணி வந்துடும், ரொம்ப ஃபீல் பண்ணுவார். भाइयों के परिवार के प्रति मोह भंग की शुरुआत इन्हीं क्षणों में हुई थी. ஸோ அவங்க அண்ணன் தம்பிங்களுடைய குடும்பம், ஐ மீன் அந்த குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய மோஹ் பங் அப்படின்னா, மோகன்னு என்னென்னா ஒரு ஆசை, பாசம், ஒரு பிரியம், அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு வெறுப்பு வர ஆரம்பித்த மொமெண்ட் வந்து அதுதான். ஸோ இவ்வளோ என்னையை வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. और फिर एक दिन तो विस्फोट ही हो गया. ஒரு நாள் அது பெரிய பிளாஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்ன பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, அவர் மனசில் இருக்கக்கூடிய அந்த வேதனையை ஒரு நாள் பெருசாக அவர் வெடிச்சிடுறாரு. மீன்ஸ் என்னென்னா, அதை ஷவுட் பண்ணி கத்தி அதெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, உஸ் தின் ஹரிஹர் காக்கா கி சஹன் சக்தி ஜவாப் தே கயி. அவருடைய டாலரன்ஸ் வந்து அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நல்லா டாலரேட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு பஸ்ட் அவுட் ஆகி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, उस दिन शहर में क्लर्की करने वाले भतीजे का एक दोस्त गांव आया था. ஸோ அவங்க பிரதரோட சன்னை வந்து பத்தீஜா அப்படிம்பாங்க. ஸோ பத்தீஜா என்ன பண்ணான்னா, அவன் கிளர்க்காக ஒரு சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு வில்லேஜுக்கு வந்திருக்கிறான். उसी के आगमन के उपलक्ष्य में 2-3 तरह की सब्जी, बचके, சட்னி, ரைத்தா ஆதி பனே தே. ஸோ அவன் ஃப்ரெண்டு வந்திருக்கிறதுனால 2-3 விதமான உணவு பதார்த்தங்கள்லாம், சட்னி, ரைத்தா, ஸ்வீட்டு, காரம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தடபுடலான ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. बीमारी से उठे हरिहर काका का मन स्वादिष्ट भोजन के लिए बेचैन था. அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்து இப்போ தான் உடம்பு சரியாக இருக்குது, நல்லா காரசாரமாக வெரைட்டியாக சாப்பிடணுன்னு அவரோட மனசு ரொம்ப ஏங்கி தவிச்சிச்சு. मन ही मन उन्होंने अपने भतीजे के दोस्त की सराहना की, जिसके बहाने उन्हें अच्छी चीज़ें खाने को मिलने वाली थी. ஸோ மனசுக்குள்ளேயே வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அவருடைய ஃப்ரெண்ட், அந்த பத்தீஜா, அந்த பிரதரோடைய சன் இருக்கிறான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டை வந்து பாராட்டுறாரு. எப்பா உன் காரணமாக தான் உன்னை ஒரு சாக்கா வச்சு இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்ட்டு. லேக்கின் பாத்தேன் பில்குல் விபரீத் ஹுயி. ஆனால் இவர் நினச்சதுக்கு எதிர்மாறாக தான் அன்றைக்கி நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, सबों ने खाना खा लिया, उनको कोई पूछने तक नहीं आया. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, யாருமே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க கூட வரவே இல்லை. उनके तीनों भाई खाना खाकर खलिहान में चले गए. ஸோ அவங்களுடைய 3 பிரதர்ஸும் வந்தாங்க, சாப்பிட்டுட்டு அவங்க தோட்ட வேலைக்கு போயிட்டாங்க. दवनी हो रही थी. वे इस बात के प्रति निश्चिंत थे कि हरिहर काका को पहले ही खिला दिया गया होगा. அவங்க பிரதர்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி நம்ம அண்ணனுக்கு, நம்ம தம்பிக்கு வந்து ஆல்ரெடி எல்லாம் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இவங்க எல்லாமே தோட்டத்துக்கு போயிட்டாங்க 3 பேரும். अंत में हरिहर काका ने स्वयं दालान के कमरे से निकलकर हवेली में प्रवेश किया. ஸோ அவர் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தனியாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அவர் தங்க வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்குள்ளார நுழையிறாரு. तब उनके छोटे भाई की पत्नी ने रूखा सूखा खाना लाकर उनके सामने परोस दिया. ஸோ அவங்க தம்பியோடைய ஒய்ஃப் கொண்டு வந்து மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாடு கொண்டு வந்து அந்த பழைய சோறு அந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க, சர்வ் பண்ணுறாங்க. भात, मठा और अचार, பழைய சோறு, மோர் அண்டு ஊறுகாய், இது 3ஐயும் வைக்கிறாங்க. பஸ் ஹரிஹர் காக்கா கே பதன் மே தோ ஜெய்சே ஆக் லக் கயி. அவருக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துருச்சு ஹரிஹர் காக்காவுக்கு. उन्होंने थाली उठाकर बीच आंगन में फेंक दी. तट्टा तूकी अपने வீசுறாரு. झन की तेज आवाज के साथ आंगन में थाली गिरी. அப்படியே அந்த ஒரு பெரிய சவுண்டோட அந்த பிளேட் போய் கீழே விழுவுது. बात बिखर गया. विभिन्न घरों में बैठी लड़कियां, बहुएं सब एक ही साथ बाहर निकल आई. ஸோ இந்த சத்தத்தை கேட்டு அங்கே இருந்த மற்ற பிரதர்ஸோட ஒய்ஃபு, அவங்களுடைய பொண்ணு பசங்க எல்லாருமே எட்டி வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க.
हरिहर काका गरजते हुए हवेली से दालान की ओर चल पड़े. ஸோ அவர் வந்து அப்படியே பயங்கரமாக சத்தம் போடுறாரு. ஸோ கர்ஜிச்சு கத்துறாரு. समझ रही हो कि मुफ्त में खिलाती हो तो अपने मन से यह बात निकाल देना. எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு ஃப்ரீயாக சாப்பாடு போடுறதா நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் மனசுலேருந்து இந்த எண்ணத்தை எடுத்துருங்க. பிகாஸ் मेरे हिस्से के खेत की पैदावार इसी घर में आती है. என்னுடைய ஷேர் 15 ஏக்கர் இடம் இருக்குது. அந்த 15 ஏக்கரில் இருக்கக்கூடிய விளையிற எல்லா பொருட்களையுமே நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க. उसमें तो मैं 2-4 नौकर रख लूँ, आराम से खाऊं, तब भी कमी नहीं होगी. ஸோ அந்த என்னுடைய ஷேர்லேருந்து வரக்கூடிய விளைச்சலில் அதை நான் தனியாக எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஒரு 4 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு நிம்மதியாக சாப்பிட்டேன்னா கூட எனக்கு எதுவும் நஷ்டமாகாது. அவ்வளோ பணம் கிடைக்கும் எனக்கு. मैं अनाथ और बेसहारा नहीं हूँ. मेरे धन पर तो तुम सब मौज कर रही हो, लेकिन अब मैं तुम सबों को बताऊँगा आदि. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் பிச்சைக்காரனோ இல்லை அனாதையோ இல்லை ஆதரவில்லாதவனோ இல்லை ஒன்றும் இல்லாதவனோ இல்லை. என்னோட பங்கு 15 ஏக்கர் இருக்குது. என்னுடைய பணத்தில் தான் நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க. என்னோட ஷேர்லேருந்து வரக்கூடிய பணத்தையும் அதிலேருந்து வரக்கூடிய விவசாய பொருட்களையும் நீங்களே தான் அனுபவிக்கிறீங்க. ஸோ என்ன நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகிட்டார். हरिहर काका जिस वक्त यह सब बोल रहे थे उस वक्त ठाकुर बारी के पुजारी जी उनके दालान पर ही विराजमान थे. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஷவுட் பண்ணி கத்திட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் வந்து அந்த டாக்கூர் பாரியினுடைய ஒரு பூசாரி அவங்க ஊராக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த டெய்லி அந்த யாசகம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க வந்திருக்கிறாங்க. वार्षिक हुमाद के लिए वह घी और शकील लेने आए थे. ஸோ வருஷம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் அந்த நெய் அந்த மாதிரி பொருள்லாம் வாங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக வாங்க வந்திருக்கிறாரு. लौटकर उन्होंने महंत जी को विस्तार के साथ सारी बात बताई. உடனே ஒரு என்ன பண்ணாரு, சரி இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம போய் நம்ம மஹந்த் ஜி அதாவது அந்த டாக்கூர் பாரி அந்த கோயிலினுடைய தர்மகர்த்தா அவர்கிட்ட போய் டீட்டெயிலாக நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. उनके कान खड़े हो गए. वह दिन उन्हें बहुत शुभ महसूस हुआ. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் அப்படின்ட்டு அவர் மூளை பயங்கரமாக வேலை செய்யுது. எதுக்காக வேலை செய்யுது அப்படின்னா, இதுதான் சரியான நேரம். நம்ம ஹரிஹர் காக்காவை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய ஷேர் 15 ஏக்கர் நிலத்தையும் நம்ம கோயிலுக்குன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. उस दिन को उन्होंने ऐसी ही गुजर जाने देना उचित नहीं समझा. तत्क्षण टीका तिलक लगा कंधे पर राम नामी लिखी चादर डाल ठाकुर बारी से चल पड़े. ஸோ உடனே என்ன பண்ணாரு, நெத்தியில் பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு அந்த ராம் அப்படிங்கிற பேர் பிரிண்ட் பண்ண அந்த சால்வையை எடுத்து மேலே பொத்திக்கிட்டு உடனே கிளம்பி ஹரிஹர் காக்காவை மீட் பண்ணுறதுக்கு போகிறாரு. संयोग अच्छा था. அப்போ நேரம் நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, हरिहर काका के दालान तक नहीं जाना पड़ा, रास्ते में ही हरिहर मिल गए. அதாவது அவரை போய் வீட்டில் போய் பார்க்கலான்னு இவர் கிளம்பி போகும்போது அவரே பாதையில் போகிற வழியில் வந்து இவரை மீட் பண்ணிட்டார், ஹரிஹர் காக்காவை மீட் பண்ணிட்டார். गुस्से में घर से निकल वह खालिहान की ओर जा रहे थे. அவர் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு தோட்டத்துக்கு போகலான்னு போயிட்டு இருக்கிறாரு. लेकिन महंत जी ने उन्हें खालिहान की ओर नहीं जाने दिया. ஸோ அந்த தர்மகர்த்தா என்ன பண்ணாரு, மஹந்த் அவரை தோட்டத்துக்கு போக விடாமல் அவரை நிப்பாட்டி பேசுகிறாரு. अपने साथ ठाकुर बारी पर लेते आए. ஸோ நீ வா கோயிலுக்கு வா மொதல் அப்படின்னு கோயிலுக்கு தன் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறாரு. फिर एकांत कमरे में उन्हें बैठा खूब प्रेम से समझाने लगे. ஒரு தனி ரூமில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ரொம்ப அன்பாக அவர்கிட்ட பேசுகிறாரு, விளக்கம் சொல்கிறாரு. என்னன்னா, ஹரிஹர் यहाँ कोई किसी का नहीं है. இங்கே யாருமே யாருக்குமே இல்லை. सब மாயா கா பந்தன் है. இது எல்லாமே ஒரு மாயை. இந்த உறவுகள், இந்த சொந்த பந்தம், சொத்து, இது எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறாரு. तू तो धार्मिक प्रवृत्ति का आदमी है. मैं समझ नहीं पा रहा हूँ कि तुम इस बंधन में कैसे फंस गए. நீ ரொம்ப ஒரு பக்திமானான ஆள், நீ எப்படி இந்த மாய வலையில் போய் விழுந்துட்ட, இந்த சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டலாக எப்படி லாக் ஆகிட்ட அப்படின்னு கேட்குறாரு. ईश्वर में भक्ति लगाओ,
उसके सिवाय कोई तुम्हारा अपना नहीं. கடவுள் மேலே நீ மறுபடியும் பக்தி கொள்ள ஆரம்பிச்சிரு. பிகாஸ் அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் அவர் கோயிலை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தார், கோயில் மேலே அவ்வளோக்கா ஈடுபாடு காட்டல. ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறார், நீ கடவுள் மேலே நம்பிக்கையை எடுத்துட்டு நீ கடவுளை ரொம்ப நேசிக்க ஆரம்பி, கடவுள் மட்டும்தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. पत्नी बेटे भाई बंधु सब स्वार्थ के साथी हैं. ஸோ மனைவி குழந்தை சொந்த பந்தம் உறவினர்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு செல்ஃபிஷ்னஸோட தான் இருப்பாங்க. जिस दिन उन्हें लगेगा कि तुमसे उनका स्वार्थ साधने वाला नहीं, उस दिन वे तुम्हें पूछेंगे तक नहीं. என்னைக்கு அவங்களுக்கு தெரிய வருமோ அவங்களுடைய தேவைகள் உங்கள் மூலியமாக நிறைவேறாதுன்னு என்னைக்கு தெரியுதோ அதுக்கப்புறம் அவங்க உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க. इसलिए ज्ञानी संत महात्मा ईश्वर के सिवाय किसी और में प्रेम नहीं लगाते. ஸோ முனிவர்கள் துறவிகள் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் கடவுளை தவிர யாரையுமே நேசிக்க மாட்டாங்க. तुम्हारे हिस्से में 15 भीगे खेत हैं, उसी के चलते तुम्हारे भाई के परिवार तुम्हें पकड़े हुए हैं. உன் பேரில் 15 ஏக்கர் நல்ல விளையிற பூமி இருக்குது, அதனால தான் உன் அண்ணன் தம்பிங்கள்லாம் உன்னை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அவன் ஃபேமிலி எல்லாம். तुम एक दिन कहकर तो देख लो कि अपना खेत उन्हें ना देकर दूसरे को लिख दे दोगे. ஸோ நீ ஒரே ஒரு நாள் சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்லி பாருங்கள், இந்த என்னுடைய பங்கு நிலத்தை உங்களுக்கு தரமாட்டேன், என்னுடைய வேற யாரோ ஒருத்தருக்கு நான் எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். वह तुमसे बोलना बंद कर देंगे. உங்கள்கிட்ட பேசுகிறதையே நிப்பாட்டிடுவாங்க. खून का रिश्ता खत्म हो जाएगा. और रक्त संबंधமே இல்லாம போயிடும், உறவையே வெட்டி விட்டுருவாங்க. तुम्हारे भले के लिए मैं बहुत दिनों से सोच रहा था. உன்னுடைய வெல்ஃபேருக்காக உன்னுடைய நல்லதுக்காக நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். लेकिन संकोच वश नहीं कह रहा था. பட் அது கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்துச்சு உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறதுக்கு, அதனால தான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். आज कह देता हूँ, तुम अपने हिस्से का खेत ठाकुर जी के नाम पर लिख दो. இன்றைக்கி நான் தைரியமாக சொல்லிடுறேன், உன்னுடைய 15 ஏக்கர் லேண்டையும் நீ அந்த சாமி பேரில், ஐ மீன் அந்த கோயில் பேரில் நீ எழுதி வச்சிரு. सीधे வைகுண்ட को प्राप्त करोगे. நேராக உனக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும், இறந்தினா நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவ. तीनों लोक में तुम्हारी कीर्ति जगमगा उठेगी. 3 உலகங்களையும் உன்னுடைய புகழ் பாடுவாங்க. जब तक चांद सूरज रहेंगे तब तक लोग तुम्हें याद करेंगे. இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கிற வரைக்கும் மக்கள் உன்னை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ठाकुर जी के नाम पर ज़मीन लिख देना तुम्हारे जीवन का महादान होगा. ஸோ கோயில் பேரில் நீ சாமி பேரில் எழுதி வைக்கிறது உன் வாழ்க்கையில் நீ கொடுத்த மிகப்பெரிய தானமாக இருக்கும். साधु संत तुम्हारे पाँव पखारेंगे, सभी तुम्हारा यशोगान करेंगे. பெரிய பெரிய முனிவர்கள் கூட நீ செஞ்ச தியாகத்தை, நீ செய்யக்கூடிய தானத்தை பார்த்து உன் காலை பிடிப்பாங்க, உன்னுடைய புகழ் பாடுவாங்க. तुम्हारा यह जीवन सार्थक हो जाएगा. वो வாழ்க்கையே ஒரு फुलफिल ஆயிரும். अपनी शेष जिंदगी तुम इसी ठाकुर बारी में गुजारना, तुम्हें किसी चीज़ की कमी नहीं होगी. உன்னுடைய शेष जिंदगीனா மீதி இருக்கக்கூடிய லைஃபை நீ இந்த கோயிலே நீ ஸ்பெண்ட் பண்ணலாம். எந்த ஒரு குறையும் உனக்கு இருக்காது. ஏக் மாங்கோகே தோ 4 हाजिर की जाएंगी. நீ ஏதாவது ஒன்று கேட்டினா உனக்கு 4 ஆப்ஷன் கொடுப்போம், என்னென்ன வேணுமோ நீ கேட்குறத விட அதிகமாக நாங்கள் கொடுப்போம். हम तुम्हें सिर आँखों पर उठाकर रखेंगे. உன்னை நாங்கள் கண்ணில் வச்சு பார்த்துக்குவோம். ठाकुर जी के साथ साथ तुम्हारी आरती भी लगाएंगे. ஸோ சாமிக்கு நாங்கள் பூஜை பண்ணும்போது உனக்கும் சேர்த்தி பண்ணுவோம், ஏன்னா நீ அவ்வளோ பெரிய தானம் பண்ணி மிகப்பெரிய ஒரு பதவி அடைஞ்சிட்ட. भाई का परिवार तुम्हारे लिए कुछ नहीं करेगा. ஸோ உன்னுடைய அண்ணன் தம்பிங்க ஃபேமிலி எதுவுமே உனக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. पता नहीं पूर्व जन्म में तुमने कौन सा पाप किया था कि तुम्हारे दोनों पत्नियां अकाल मृत्यु को प्राप्त हुई. ஸோ போன ஜென்மத்தில் என்ன நீ பாவம் பண்ணியோ அல்பாயுஸில் உன்னுடைய 2 ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. तुमने औलाद का मुँह तक नहीं देखा. ஸோ இது வரைக்கும் உனக்கு ஒரு குழந்தை குட்டியும் இல்லை. अपना यह जन्म तुम अखारत ना जाने दो. उन्नुடைய லைஃபை இந்த வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிராத. ना जाने दो ईश्वर को एक भर
दोगे तो 10 भर पाओगे. ஸோ கடவுளுக்காக நீ ஒன்று கொடுத்தீங்கன்னா உனக்கு 10 மடங்கா திரும்ப கிடைக்கும். अपने लिए तो तुमसे मांग नहीं रहा हूँ, तुम्हारा यह लोक और परलोक दोनों बन जाएंगे, इसकी राह मैं तुम्हें बता रहा हूँ. எனக்காக நான் எதுவும் கேட்கல, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நன்மை இந்த உலகத்துலேயும் சரி உனக்கு சொர்க்கம் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் சரி ரெண்டுமே உனக்கு இன்பமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஐடியாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேஜ் நம்பர் 6. हरिहर देर तक महंत जी की बातें सुनते रहे. ஸோ ரொம்ப நேரம் महंत जी பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. महंत जी की बातें उनके मन में बैठती जा रही थी. ஸோ அவர் பேச 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 பேசாமல் இப்படி எழுதி வச்சுட்டா தான் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ठीक ही तो कह रहे हैं महंत जी, कौन किसका है? 15 बीघे खेत की फसल भाइयों के परिवार को देते हैं तब तो कोई पूछता नहीं, अगर कुछ ना दें तब क्या हालत होगी. ஸோ அவர் என்ன நினைக்கிறார், யாருமே இங்கே எனக்கு அக்கறையாக பார்த்துக்கிறதே இல்லை, என்னுடைய 15 ஏக்கர் நிலத்தினுடைய விளைச்சல் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன், அப்பயுமே என்னை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை எதுவுமே இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாரு. उनके जीवन में तो यह स्थिति है, मरने के बाद कौन उन्हें याद करेगा. ஸோ நான் உயிரோடு இருக்கும்போதே இந்த நிலைமைனா நான் இறந்துட்டேன்னா யார் என்னைய கண்டுக்க போகிறாங்க, நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. सीधे सीधे उनके खेत हड़प जाएंगे, நேராக என் நிலத்தை தான் வந்து அவங்க பங்கு போட்டு அதை ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க. ठाकुर जी के नाम लिख देंगे तो पुश्तों तक लोग उन्हें याद करेंगे. ஸோ ஒருவேளை கோயிலுக்குன்னு எழுதி வச்சிட்டேன்னா காலாகாலத்துக்கும் மக்கள் என்னை ஞாபகம் வச்சுருப்பாங்க. अब तक के जीवन में तो ईश्वर के लिए उन्होंने कुछ नहीं किया, अंतिम समय तो यह बड़ा पुण्य काम कमा लें. ஸோ இது வரைக்கும் நான் கடவுளுக்குன்னு சொல்லி எதுவுமே பண்ணதில்லை, என்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் நான் இந்த மிகப்பெரிய புண்ணியத்தை நான் சம்பாதிச்சிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. लेकिन यह सोचते हुए भी हरिहर काका का मुँह खुल नहीं रहा था. भाई का परिवार तो अपना ही होता है, उनको ना देकर ठाकुर बारी में दे देना उनके साथ धोखा और विश्वासघात होगा. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் யோசித்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு மூளையில் ஒரு மனசில் ஒரு யோசனை வருது, என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பிங்க, நம்ம ஒருவேளை நம்ம அவங்களுக்கு கொடுக்காம இதை வந்து கோயிலுக்கு எழுதி வச்சிட்டோம்னா அவங்கள நான் ஏமாத்துற மாதிரி ஆயிரும், நம்பிக்கை துரோகமாக பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. अपनी बात समाप्त कर महंत जी प्रतिक्रिया जानने के लिए हरिहर की ओर देखने लगे. தன்னுடைய அந்த ஸ்பீச்சை நிப்பாட்டிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. யார்? महंत जी. महंत जीனா அந்த கோயிலோட தர்மகர்த்தா. उन्होंने मुँह से तो कुछ नहीं कहा, लेकिन उनके चेहरे पर परिवर्तित भाव महंत जी की अनुभवी आँखों से छिपे ना रह सके. ஸோ அவர் வாயை திறந்து எதுவும் சொல்லலை. ஸோ அவர் மனசில் அந்த மனசுக்குள்ளார ஒரு ஃபேஸில் அந்த ஒரு சேஞ்சஸ் தெரியுது இல்லையா, அதை महंत जी வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் இல்லையா, அவர் வந்து அவர் மனசில் என்ன நினைக்கிறாருங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாரு. अपनी सफलता पर महंत जी को बहुत खुशी हुई, उन्होंने सही जगह वार किया है. ஸோ அவர் கிட்டத்தட்ட இவர் கன்வின்ஸ் ஆயிடுவாராட்டிருக்கு அப்படின்னு நினச்சி அவர் முகத்தில் ரொம்ப சந்தோஷம் வருது. इसके बाद उसी वक्त ठाकुर बारी के 2 सेवकों को बुलाकर आदेश दिया कि एक साफ सुथरे कमरे में पलंग पर बिस्तर लगाकर उनके आराम का इंतज़ाम करें. அப்போ உடனே 2 அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு ரூமை க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வைங்க, அந்த ரூமில் ஒரு கட்டில் போட்டு அதில் பெட்டு எல்லாம் நீட்டாக அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. फिर तो महंत जी के कहने में जितना समय लगा था उससे कम समय में ही सेवकों ने हरिहर काका के मना करने के बावजूद उन्हें एक सुंदर कमरे में पलंग पर जा लिटाया. ஸோ அவர் சொல்லி முடித்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹரிஹர் காக்கா வேண்டாம் வேண்டான்னு சொல்ல இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு அழகான ரூமில் அவர் ஒரு நீட்டான ஒரு பெட்டு, அவ்வளோ ஹைஃபையான ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெட்டில் கொண்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. और महंत जी उन्होंने पुजारी जी को यह समझा दिया कि हरिहर के लिए विशेष रूप से भोजन की व्यवस्था करें. हरिहर काका को महंत जी एक विशेष उद्देश्य से ले गए थे, इसलिए ठाकुर बारी में चहल पहल शुरू हो गई.
ஸோ மஹந்த்ஜி என்ன நோக்கத்துக்காக அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தாருங்கிறது நம்மளுக்கு தெரியும், அந்த 15 ஏக்கர் இடத்த வாங்கிக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதை மனசில் வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்பெஷலான ஒரு விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே அந்த கோயிலே ஃபுல்லாக வந்து அந்த பரபரப்பாக இருக்குது. इधर शाम को हरिहर काका के भाई जब खलिहान से लौटे तब उन्हें इस दुर्घटना का पता चला. ஸோ இப்போ இங்கே வீட்டில் என்ன நடக்குதுன்னா, அவங்க அண்ணன் தம்பிங்க 3 பேருமே தோட்டத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. வந்தால் தான் இங்கே என்ன நடந்திருக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியுது. पहले तो अपनी पत्नियों पर वे खूब बरसे, फिर एक जगह बैठकर चिंता मग्न हो गए. ஸோ தெரிஞ்சோடனே அவங்க ஒய்ஃபுங்களை 3 பேருமே அவங்களோட ஒய்ஃபை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி நல்லா திட்டுனாங்க. அதுக்கப்புறம் சிந்தா மக்ன அப்படின்னா அப்படியே உட்காந்து ஒரு இடம் உட்காந்து ஒரு இடத்துல அண்ணன் தம்பிங்க 3 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. हालांकि गांव के किसी व्यक्ति ने भी उनसे कुछ नहीं कहा था. ஸோ அந்த ஊர் மக்களும் யாருமே எதுவுமே சொல்லலை, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுங்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. महंत जी ने हरिहर काका को क्या क्या समझाया है इसकी भी जानकारी उन्हें नहीं थी. ஸோ மஹந்த் ஜி அந்த தர்மகர்த்தா அந்த ஹரிஹர் காக்காவை என்னென்னலாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் எந்த ஒரு அவேர்னஸும் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் இப்போ அந்த கோயிலில் தான் இருக்கிறாருங்கிறதே இவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு தெரியாது. லேக்கின் इसके बावजूद उनका मन ஷங்காலு और बेचैन हो गया. அவங்க மனசு ஆனால் ரொம்ப சந்தேகமாகவும் ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருக்குது. யார்? அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு. दरअसल बहुत सारी बातें ऐसी होती हैं जिनकी जानकारी बिना बताए ही लोगों को मिल जाती है. அதாவது சில விஷயங்கள் என்னென்னா நம்ம யார்கிட்டையும் சொல்லலைனாலும் அது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிரும் மக்கள்கிட்ட. அதாவது நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காசிப் சொன்னோம்னா ஒரு நல்ல விஷயம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதை விட பல மடங்கு ஸ்பீடாக அந்த காசிப் தான் போய் ஈஸியாக ரீச் ஆகும். शाम गहराते गहराते हरिहर काका के तीनों भाइयों ठाकुर बारी पहुँचे. ஸோ ஈவினிங் அப்படியே இருட்டு கட்டுற நேரத்தில் 3 அண்ணன் தம்பிங்களும் சேர்ந்து கோயிலுக்கு வராங்க. उन्होंने हरिहर काका को वापस घर चलने के लिए कहा. ஸோ ஹரிஹர் காக்காவை வந்து நீங்கள் அண்ணா நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கூப்பிடுறாங்க. इससे पहले कि हरिहर काका कुछ कहते महंत जी बीच में आ गए. आज हरिहर काका को यहीं रहने दो, बीमारी से उठा है, इसका मन अशांत है, ईश्वर के दरबार में रहेगा तो शांति मिलेगी. ஸோ ஹரிஹர் காக்கா எதுவுமே பேச வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குரு மஹந்த் வந்துட்டார். ஐ மீன் அந்த தர்மகர்த்தா கோயில் இன்சார்ஜ் வந்துட்டார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவன் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இப்போ தான் ரெடி ஆகிருக்கான், நிம்மதி இல்லாமல் இருக்கிறான், இன்னைக்கு கோயிலே இருக்கட்டும், கடவுளுடைய அந்த கோயிலில் வந்து அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. लेकिन उनके भाई उन्हें घर ले चलने के लिए जिद करने लगे. அவங்க அண்ணன் தம்பிங்க 3 பேருமே ரொம்ப பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஜித் அப்படின்னா ஸ்டப்பன். ஸ்டப்பனாக இருக்கிறாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தான் தீருவோம் அப்படின்ட்டு. इस पर ठाकुर बारी के साधु संत उन्हें समझाने लगे. वहाँ उपस्थित गांव के लोगों ने भी कहा कि एक रात ठाकुर बारी में रह जाएंगे तो क्या हो जाएगा. अंततः भाइयों को निराश हो वहाँ से लौटना पड़ा. ஸோ அந்த ஊருக்காரங்களும் அந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் சொல்கிறாங்க ஒரு நாள் இருந்துட்டு தான் போகட்டுமே, என்ன குறைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லவும் அவங்க சரின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் தம்பிங்க ரொம்ப சேடாக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. रात में हरिहर काका को भोग लगाने के लिए जो मिष्टान्न और व्यंजन मिले वैसे उन्होंने कभी नहीं खाए थे. ஸோ ராத்திரிக்கு பேஜ் நம்பர் 7ல் ஸோ நைட்டு டின்னர் அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் சாப்பிட்றாத மாதிரி அவ்வளோ ஒரு கிராண்டான டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. घी टपकते मालपुए, रस बुनिया, लड्डू, छेने की तरकारी, दही, खीर, ஏகப்பட்ட வெரைட்டியான அந்த ஃபுட் டிஷ்ஷஸ் எல்லாம் அவங்களுக்கு அங்கே சர்வ் பண்ணுறாங்க. पुजारी जी ने स्वयं अपने हाथों से खाना परोसा था. அதை घी टपकने அப்படின்னா நெய் சொட்ட சொட்ட ஒவ்வொரு பலகாரமும் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பூசாரி வந்து அவரே தன்னோட கையால் அந்த உணவெல்லாம் வந்து பரோசா அப்படின்னா சர்வ் பண்ணுறது.
सर्व பண்றாங்க. पास में बैठे महंत जी धर्म चर्चा से मन में शांति पहुंचा रहे थे. ஸோ அந்த ஆன்மீக ரீதியாக கடவுளை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி மனசுக்கு நான் உனக்கு நிம்மதி கொடுக்குற மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே ஆன்மீகம் சம்பந்தமாக கடவுளை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கார். एक ही रात में ठाकुर बारी में जो सुख शांति और संतोष पाया वह अपने अब तक के जीवन में उन्होंने नहीं पाया था. ஒரே ராத்திரியில் அவருக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், அந்த ஒரு நிம்மதி அவருடைய லைஃப்பில் இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. அந்தளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு நிம்மதி கிடைச்சது. இதர் तीनों भाई रात भर सो नहीं सके. 3 அண்ணன் தம்பிங்களும் ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை வீட்டில். भावी आशंका उनके मन को मथी रही. அதாவது மத்தினா கடையிறது. அதாவது அவங்க மனசில் வந்து எதிர்காலத்தில் நம்ம கோயிலுக்கு இடம் எழுதி வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே அவங்க மனசை போட்டு கடையுது. 15 भीगे खेत, इस गांव की उपजाऊ ज़मीन 2 लाख से अधिक की संपत्ति अगर हाथ से निकल गई तो फिर वह कहीं के ना रहेंगे. அதாவது 15 ஏக்கர் நல்ல விளையிற தண்ணி வசதியுள்ள இடம் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும். ஒருவேளை நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்காது அப்படிங்கிறாரு. 2 lakhs அப்படிங்கிறது அந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயம். இது கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாமே. सुबह तड़के ही तीनों भाई पुनः ठाकुर बारी पहुँचे. ஸோ விடிய காலையில் ஆன உடனே எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க. हरिहर काका के पाँव पकड़ रोने लगे. हरिहर काकाவோட காலில் விழுந்து 3 பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. अपनी पत्नियों की गलती के लिए माफ़ी मांगी तथा उन्हें दंड देने की बात कही. ஸோ அவங்க ஒய்ஃப் பண்ண தவறுகளை எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. साथ ही खून के रिश्ते का माया फैलाई. ஸோ நம்மெல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க, அண்ணன் தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொந்த பந்தம் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. ஹரிஹர் காக்கா கா தில் பசீஜ் கயா வஹ் புனா வாபஸ் கர் லவுட் ஆயே. ஸோ அவரோட மனசும் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. அவர் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். लेकिन यह क्या, इस बार अपने घर पर जो बदलाव उन्होंने लक्ष्य किया उससे उन्हें सुखद आश्चर्य में डाल दिया. அவர் வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே இவங்க மேலே இன்னும் கோபமாக இருப்பாங்க. இவன் போட்டு கொடுத்து தானே, ஹரிஹர் காக்கா போட்டு கொடுத்ததால நம்ம புருஷங்களெல்லாம் நம்மளை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு போனால் அந்த டோட்டல் என்வரான்மெண்ட்டே அப்படியே மாறி இருக்கு. घर के छोटे बड़े सब उन्हें सिर आँखों पर उठाने को तैयार. அதாவது வீட்டில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அவங்கள அப்படியே தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. भाइयों की पत्नियों ने उनके पैर पर माथा रख गलती के लिए क्षमा याचना की. ஸோ அண்ணன் தம்பிங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவரோட காலில் விழுந்து தாங்க செஞ்ச தவறை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. फिर उनकी आओ भगत और जो खातिर शुरू हुई वैसी खातिर किसी के यहाँ मेहमान आने पर भी नहीं होती थी. அதுக்கப்புறம் ஹரிஹர் காக்காவை அவங்க வந்து எந்த மாதிரி ஆனர் பண்ணாங்கன்னா, ஒரு சீஃப் கெஸ்ட்டு ரொம்ப ஒரு விஐபி வந்தால் கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு கிராண்டாக பார்த்துக்கிறாங்க. उनकी रुचि और इच्छा के मुताबिक दोनों जून खाना नाश्ता तैयार किया. அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து சாப்பாடு லஞ்சு எல்லாமே தயார் பண்ணுறாங்க. 5 महिलाएं उनकी सेवा में मुस्तैद, 3 भाइयों की पत्नियां और 2 उनकी बहुएं. அதாவது 5 லேடிஸ் ஹரிஹர் காக்காவுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு கவனிச்சுக்கிறதுக்கு. ஸோ அவங்க 3 பிரதர்ஸோட ஒய்ஃபு அண்டு அவங்களுடைய 2 மருமகள்கள். ஸோ அந்த 3 பிரதர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு பசங்க இருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி 5 பெண்கள் சேர்ந்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. हरिहर काका आराम से दालान में पड़े रहते. जिस किसी चीज़ की इच्छा होती आवाज़ लगाते ही हाजिर. ஏதாவது அவங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரே ஒரு சத்தம் கொடுத்தா போதும், உடனே அது வந்து கிடச்சிருது. वे समझ गए थे कि यह सब महंत जी के चलते ही हो रहा है, इसलिए महंत जी के प्रति उनके मन में आदर और श्रद्धा के भाव निरंतर बढ़ते ही जा रहे थे. ஸோ ஹரிஹர் காக்கா என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா,
ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால ஸோ அந்த கடவுளினுடைய ஆசீர்வாதம்னால தான் நம்மளுக்கு இவ்வளவும் நடக்குது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டார். बहुत बार ऐसा होता था कि बिना किसी के कुछ बताए गांव के लोग असली तथ्य के स्वयं वाकिफ हो जाते हैं. அதாவது நிறைய விஷயங்களில் பார்த்தோம்னா மக்கள் வந்து அவங்களாவே சில அசம்ஷன் பண்ணிக்குவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹர் காக்கா की इस घटना के साथ ऐसा ही हुआ. ஹரிஹர் காக்கா கூடவும் அப்படிதான் ஆச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா दरअसल அப்படின்னா ஆக்சுவலி. एक्चुअली என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா लोगों की जुबान से घटनाओं की जुबान ज़्यादा पैनी और असरदार होती है. அதாவது மக்களினுடைய அந்த நாக்கு இருக்கு இல்லையா, அந்த காசிப் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன அப்படின்னா घटनाएं स्वयं ही बहुत कुछ कह देती हैं, लोगों के कहने की ज़रूरत नहीं है. அவங்க வீட்டில் நடக்கிற இன்சிடெண்ட்டே வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அவராக போய் சொல்லணும்னு இல்லை, மக்களுக்குள்ளார அது ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. என்ன ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா ना तो गांव के लोगों से महंत जी ने ही कुछ कहा था और ना ஹரிஹர் காக்கா கே பாயியோं ने ही. ஸோ அந்த மஹந்த் குரு மஹந்த் இருக்கிறார் இல்லையா, அந்த கோயில் தர்மகர்த்தா, அவரும் எதுவும் சொல்லலை. அவங்களுடைய பிரதர்ஸும் எதுவும், ஹரிஹர் காக்காவோட பிரதர்ஸும் எதுவும் சொல்லலை. इसके बावजूद गांव के लोग सच्चाई से अवगत हो गए थे. फिर तो गांव की बैठकों में बातों का जो सिलसिला चला निकला उसका कहीं कोई अंत नहीं. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மக்கள் ஊர் ஃபுல்லாக உட்காந்து இந்த திண்ணையில் அந்த மாதிரிலாம் கிராமத்தில் மரத்தடியில் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அங்கே பேசக்கூடிய டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹர் காக்காவை பற்றி தான். அவங்கள எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிட்டாரு, கோயிலுக்கு இடத்த எழுதி வச்சிருவாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இவங்க 3 பிரதர்ஸும் சேர்ந்து இப்போ அவங்கள எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பற்றியே தான், இதை பற்றியே தான் வந்து பின்னாடி காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. हर जगह उन्हीं का प्रसंग शुरू. कुछ लोग कहते हैं हरिहर को अपनी ज़मीन ठाकुर जी के नाम लिख देनी चाहिए, इससे उत्तम और कुछ नहीं. சில மக்கள் பேசுகிறாங்க தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய 15 ஏக்கர் நிலத்தை அவர் கோயிலுக்கு எழுதி வச்சிடறது தான் நல்லது அப்படின்னு சில மக்கள் பேசிக்கிறாங்க. इससे कीर्ति भी अचल बनी रहती है. इसके विपरीत कुछ लोगों की मान्यता यह थी कि भाई का परिवार तो अपना ही होता है, अपनी जायदाद उन्हें ना देना उनके साथ अन्याय करना होगा, खून के रिश्ते के बीच दीवार बनानी होगी. அதாவது சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பிங்க தானே, அவங்க இடத்த வந்து தன்னோட சொத்தை அண்ணன் தம்பிங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி கோயிலுக்கு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. जितने मुँह उतनी बातें. ஸோ ஆளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. ஐசா ஜபர்தஸ்த் மசலா பஹலே கபி நஹி மிலா தா. இந்த மாதிரி வந்து ஒரு ஹாட் டாபிக் அங்கே அவங்களுக்கு கிடைச்சதே இல்லை. இசிலியே லோக் மௌன் ஹோனா நஹி சாஹத்தே தே. ஸோ மக்களால் அமைதியாகவே இருக்க முடியல, யாரை பார்த்தாலும் இதை பற்றி தான் அவங்களுக்குள்ளார ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. अपने अपने तरीके से समाधान ढूंढ रहे थे और प्रतीक्षा कर रहे थे कि कुछ घटित हो. ஒவ்வொருத்தரும் ஏதாவது அவங்க வாய்க்கு தோன்ற மாதிரி பேசிட்டு யோசிக்கிறாங்க, கடைசியில் வெயிட் பண்ணுறாங்க என்ன தான் நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. हालांकि इसी क्रम में बातें गर्माहट भरी भी होने लगी थी. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கிரியேட் ஆகுது. लोग प्रत्यक्ष और परोक्ष रूप से 2 वर्गों में बंटने लगे थे. மக்கள் வந்து பார்த்தோம்னா 2 டீமாக இப்போ பிரிஞ்சுட்டாங்க அவங்களுக்குள்ளாரே. அதாவது ஒரு டீம் வந்து அவர் ஹரிஹர் காக்கா தன்னுடைய 15 ஏக்கர் லேண்டை கோயிலுக்கு எழுதி வச்சிடணும், அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 15 ஏக்கரை வந்து தன்னுடைய அண்ணன் தம்பிங்களுக்கு தான் கொடுக்கணும், அதுதான் நியாயம், தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டீம் பேசிக்கிறாங்க.
कई बैठकों में दोनों वर्गों के बीच आपस में तू मई मई भी होने लगी थी। एक वर्ग के लोग चाहते थे कि हरिहर अपने हिस्से की ज़मीन ठाकुर जी के नाम लिख दें। तब यह ठाकुर बारी न सिर्फ इलाके की ही सबसे बड़ी ठाकुर बारी होगी बल्कि पूरे राज्य में इसका முகாபலா कोई दूसरी ठाकुर बारी नहीं कर सकेगी। அப்போ ஒரு டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 15 ஏக்கர் இடத்த ஒரு கோயிலுக்கு எழுதி வச்சிட்டாருன்னா நம்ம ஏரியாவில் மட்டும் இப்போ பெருசாக இருக்கக்கூடிய இந்த கோயில் நம்ம ஸ்டேட்லேயே யாராலையுமே வந்து கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கோயிலாக மாறிடும் அப்படின்னு ஒரு டீம் சொல்கிறாங்க। इस वर्ग के लोग धार्मिक संस्कारों के लोग हैं, साथ ही किसी ना किसी रूप में ठाकुर बारी से जुड़े हैं। ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலுக்கு அதிகமாக போய் அந்த கோயில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க। அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு। असल में सुबह शाम जब ठाकुर जी को भोग लगाया जाता है तब साधु संतों के साथ गांव के कुछ पेटू और चटोर किस्म के लोग प्रसाद पाने के लिए वहाँ जुट जाते हैं। ஆக்சுவலாக எதனால் இப்படி அந்த டீம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காலையிலையும் சாயந்தரமும் கோயிலில் நைவேத்தியம், அதாவது வந்து அந்த பிரசாதம் வைப்பாங்க இல்லையா, அதை வாங்கி சாப்பிட்றதுக்குன்னே சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஊரில் இருப்பாங்க। ஸோ அவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு தான் அந்த சொத்து எழுதி வைக்கணும்னு பேசுகிறாங்க। ये लोग इसी वर्ग के हिमायती हैं। दूसरे वर्ग के गांव के प्रगतिशील विचारों वाले लोग तथा वैसे किसान हैं जिनके यहाँ हरिहर जैसे औरत मर्द पल रहे होते हैं। गांव का वातावरण तनावपूर्ण हो गया था और लोग कुछ घटित होने की प्रतीक्षा करने लगे। இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களாம் வந்து விவசாயிகளாக இருப்பாங்க। அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைகள், சொத்து தகராறு அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய அண்ணன் தம்பிங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு டீம் நினைக்கிறாங்க। ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஏதாவது நடக்கும், ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து, பிரதீக்ஷானா காத்திருக்கிறது, வெயிட்டிங்। ஸோ அவங்க எல்லாருமே இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க। ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 8ல் செகண்ட் பேராகிராஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன்। ஸோ இது வரைக்கும் போதும்। மீதி இருக்கக்கூடியதை நம்ம ஃபர்தராக வரக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ட் 3 அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்। ஓகே, பிகாஸ் இட்ஸ் வெரி பிக் லெசன், வெரி பிக் ஸ்டோரி। இன்னும் இதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இந்த ஸ்டோரியில் இருக்கும்। இந்த ஸ்டோரியை நல்லா என்ஜாய் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மீனிங் நல்லா புரியும்। இந்த ஸ்டோரி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் தமிழில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், பிகாஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சால் மட்டும்தான் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்। ஓகே, ஓவரால் இந்த புக்கில் இருந்தே உங்களுக்கு 2 3 மார்க் கொஸ்டின் மட்டும்தான் வரும்। அந்த 2 3 மார்க் கொஸ்டினும் நீங்கள் லெசனை நல்லா, அந்த ஸ்டோரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் எழுத முடியும்। ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தன்யவாத்।